உலகத்திற்கே முதற் கடவுளாக தோன்றும் விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. கோவை செல்வபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ அன்னவிநாயகர் திருக்கோவிலில் 10ஆம் ஆண்டு கும்பாபிஷேக துவக்க விழா மற்றும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் 77வது வார்டு மாமன்ற உறுப்பினர் முனைவர் ராஜலட்சுமி செந்தில்குமார், திருநீலகண்ட பாஸ்கர் அடிகளார், மகா மாரியம்மன் திருக்கோவில், கோவை ஸ்ரீ பாலாம்பிகை சித்தர்பீடம் ஜெயராஜ் தம்புரான் சுவாமிகள், மேலும் சண்முகராஜபுரம் ஸ்ரீ அன்னவிநாயகர் திருக்கோவில் தலைவர் வீராசாமி, செயலாளர் ஆறுமுகம், பொருளாளர் நாகராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள், பக்த கோடிகள் அனைவரும் வந்திருந்து சிறப்பித்தனர். நீங்கள் ஸ்பீடாக போய்க்கிங்க. ஸ்ரீ அன்னவிநாயகர் திருக்கோவிலுடைய கும்பாபிஷேக விழாவான 10ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் விநாயகர் சதுர்த்தி திருவிழா இணைந்து இன்று மிகச்சிறப்பாக பொதுமக்களினுடைய பேர் உதவியினாலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருக்கோவிலானது ஸ்ரீ சண்முகராஜபுரம் பொற்கொள்ளர் காலனியில் அமைந்துள்ளது. 1980ஆம் ஆண்டு துவக்கப்பட்டு ஆதி விநாயகராக உருவாக்கப்பட்டு இன்று ஸ்ரீ அன்னவிநாயகர் திருக்கோவிலாக உருவாக்கப்பட்டுள்ளது. நமது அன்னவிநாயகர் திருக்கோவிலில் 10ஆம் ஆண்டு நமது அன்னவிநாயகர் திருக்கோவிலில் 10ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா முடிந்து துவக்க விழாவாக ஆரம்பித்து விநாயகர் சதுர்த்தி விழாவும் அதோடு சேர்த்து 23 வகை மூலிகைகளோடு சேர்ந்து அபிஷேகமும் பொதுமக்களுடன் உதவியுடனும் இது விநாயகர் சதுர்த்தி விழா நன்றாக கொண்டாடப்பட்டது, சிறப்பாக நடைபெற்றது. இது சமயம் அனைவருக்கும் நன்றி சொல்கிறோம். ஸ்ரீ அன்னவிநாயகர் திருக்கோவிலுடைய 10ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவானது இன்று மிகச் சிறப்பாக காலை 9 மணி அளவில் மகா கணபதி ஹோமத்துடன் துவக்கப்பட்டு அதன் பிறகு சிறப்பு அபிஷேக அலங்கார மகா தீபாராதனையுடன் 23 மூலிகைகளுடன் மிகச் சிறப்பாக நடைபெற்று தற்பொழுது
அலங்கார பூஜையானது நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து அன்னதானம் 1 மணி அளவில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டனர். ஹரி ஓம்.